ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், மார்னிங் டு யூ ஆல். பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது? சரிப்பா, எல்லார் மனசுக்குள்ளயும் இருக்கிற அதே கும்பரல் தான். ஓகே, புரியுது. ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் இவ்வளவு ஒஸ்டா இருக்கும்னு சத்தியமா நான் நினைக்கலப்பா. இது வரைக்கும் அந்த பிக் பாஸ்லயே இந்த மாதிரி கேவலமான பிக் பாஸ நான் பார்த்ததே இல்ல. பிக் பாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் லிஸ்ட்ல அகோரி கலையரசன், விஜய் பார்வதி, கமருதீன், அரோரா சென்க்லர், கானா வினோத் நாமினேட் ஆகியிருந்தாங்க. இந்த எவிக்ஷன்ல அகோரி கலையரசன் கம்மியான ஓட்டு வாங்கி வெளியே போயிட்டாரு. மறுபக்கம் விஜய் சேதுபதி நீ வெளியே போட ராசா அப்படின்னு அனுப்பிட்டாரு. ஒரு 2-3 வார்த்தை கூட பேசாம. நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. இந்த நிலையில பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்க நம்ம அகோரி கலையரசனுக்கு ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் மொத்தமா 28 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. அதனால 12,000 × 28 அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா 3,36,000 ரூபாய் சேலரியா வருது. பட் 30% டாக்ஸ் போனா 1,08,000 ரூபாய் அவர் கையில இருந்து போயிடும். சோ அதன்படி 3,36,000 மைனஸ் 1,08,000 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா அவர் கையில 2,35,000 ரூபாய் பிக் பாஸ்குள்ள இருந்ததுக்காக சேலரியா வாங்க போறாரு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஓகே நெட்டிசன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து பிக் பாஸ் ஹவுஸ்ல பயங்கரமான சண்டை ஒன்று நடந்துச்சுல, அது ஃபேக். நாளைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வரேன். Until then, stay tuned with me, உங்கள் வாய்ஸ் ஆஃப் சித்து. Bye netizens.